ரெகுலராக எப்பயும் பண்ணுற பீட்ரூட் பொரியல் இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 12 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போட்டு இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா தாளிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நான் நல்லா நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கார்லிக் பூண்டு அதையும் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பீட்ரூட்டை நான் குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சும்மா கையாலே தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடலாம். பீட்ரூட் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி எடுத்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேகட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ஸ் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு நல்லா வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.